ஸோ இப்போ வந்து நம்ம வந்து கருவேப்பிலை பொடி பார்க்க போகிறோம். கருவேப்பிலை பொடி நம்ம ஏற்கனவே பண்ணியிருக்கோம். இன்றைக்கி வந்து கருவேப்பிலை பொடி புளி சேர்த்தது. ஓகே, இந்த கருவேப்பிலை பொடி வந்து நம்ம வந்து வெறும் சாதத்தில் பசஞ்சு சாப்பிடலாம், மோர்ஞ்சாத்துக்கு யூஸ் பண்ணலாம், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தோசை இட்லிக்கு போட்டுக்கலாம். ஆமாம், இட்லி தோசைக்கு போட்டுக்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு என்ன எடுத்து வச்சுருக்கோம் அப்படின்னா, இந்த கரண்டி இருக்கு இல்லையா, இந்த கரண்டியில் ஒரு கரண்டி உளுத்தம்பருப்பு எடுத்துட்டுருக்கோம். இதே கரண்டியில் ஒரு அரைக்கரண்டி வந்து கடலப்பருப்பு, ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸில் புளி, கொஞ்சம் தான் புளி வந்து கொஞ்சம் தான் பார்க்குறதுக்கு அப்படி இருக்குது. ஆமாம், சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி, இல்லைன்னா பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளி, கொஞ்சம் பெருங்காயம். ஓகே, இதெல்லாம் வந்து எண்ணெய் விடாமல் இப்போ வறுத்துக்க போகிறேன். அது என்ன இதுதான் கருவேப்பிலை ஜூஸ், கலாய்க்கா ஜூஸ். எனக்கு மறந்து நான் வந்து சொல்லுறது அப்படி நான் படிச்சுட்டு இருக்கேன். நீ நடுவில் கொஸ்டின் கேட்டால் எனக்கு தெரியாது. ஐயா, இது வந்து என்ன பண்ணுறோன்னா, கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை நல்லா அலம்பிடணும். அலம்பிட்டு ஒரு பேப்பரில் விரிச்சு வச்சு நல்லா பரத்தி வச்சிடணும். இது நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதை வந்து எடுத்துட்டு இருக்கோம். இல்லையா, இதை வறுத்துக்க போகிறேன். இதை ஃபஸ்ட்டு இது வறுத்துன்றேன். ஒரே ஒரு துளி, ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுருக்கேன். விட்டுன்ட்டு லைட்டாக அதை வறுத்துக்கிறோம். தனித்தனியாக வறுத்துக்கணும் இல்லையா, உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு தனித்தனியாக வறுத்துக்கணும். இது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் ஆகுமா? ஆமாம், கைவிடாமல் இருக்கும், நல்லா தீஞ்சிடும். அடுப்பத்து இருக்குங்களா? எஸ், ஃபஸ்ட்டு மறந்துட்டு அடுப்பு பற்ற வைக்காமல் வறுத்துட்டு இருந்தேன். அப்புறம் கலாய்ச்சதுக்கப்புறம் ஞாபகம் வந்தது. கடலப்பருப்பு வேணால் போட்டுருங்க, எண்ணெய் ஜாஸ்தியாக எடுத்துக்கோங்க. அப்படியா? அதை ஒன்றா போட்டு வச்சுருங்க. சரி, சேர்த்துருவேன். ஒன்றும் அது ஒன்றும் இது இல்லை, பிரச்சனை இல்லை. கொஞ்சம் நேரம் கொஞ்சம் பிரச்சனை இல்லை. அதை வயசு தனித்தனியாக வறுத்துக்கணும்ல? எப்படின்னா பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால கஷ்டமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்ல, நோட்டு எடுத்துருங்க. வருதா? வந்துடும்ல, சமைக்க பழகிறோம்ல. சூப்பராக வந்துடும். ஆயிடுச்சுல்ல? நல்லா சவுக்க வறுத்துட்டேன். எடுத்துருங்க. இதில் பெருங்காயத்தை போட்டுடலாம். ஆமாம், சூடோடு இருக்குனால பெருங்காயத்தை போட்டுட்டு இந்த புளியை புளியை வதக்கணும்ல. இந்த சூட்லேயே அது பற்ற வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெய் வந்து புளியை கொஞ்சம் நேரம் வதக்கணும்ல. இது வந்து இப்படி வதக்கிட்டு போட்டோம்னா ஈஸியாக அரைக்கிறதுக்கு கெட்டு போகாது. வச்சுக்கலாம், கெட்டு போகாது. இது எவ்வளோ நேரம் வதக்கணும்? 2 minutes போதும். ஸோ வதக்கின்ட்டேன். வதக்கின்ட்டு கருவேப்பிலையும் வதக்கின்றலாம். கொஞ்சம் வதக்கின்றலாம். கரெக்டா? ஸோ கொஞ்சம் இதில் வந்து ஈரப்பதம் இருக்கும் இல்லையா, அதனால் கொஞ்சம் வதக்கின்றோம். சரி. இது வறுக்கும்போது இந்த சடன்னு சத்தம் கேட்கும். அப்படின்னா ஈரப்பதம் இருக்குதுன்னு அர்த்தம். அது போனதுக்கப்புறம் அரைச்சிட்டோம்னா நல்லா நைஸாக வந்துடும் பவுடர். சத்தம் கேட்குது பாரு, சத்தம் கேட்குது பாரு. சத்தம் கேட்குறதா? எல்லாமே தெரியுது. கற்றுருக்கேன், பண்ணும்போது பார்க்குறேன் இல்லையா, சத்தம் கேட்குது பாரு. ஸோ அந்த ஈரப்பதம் போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும், நைஸாக ஆறிடுத்து. ஸோ இதை வந்து ஒரு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கலாம். உப்பு போட்டுடலாம். உப்பு வந்து தேவையான அளவுக்கு. பொடியானதுக்கப்புறம் அது போடுவீங்களா? ஆமாம், இது பொடியானதுக்கப்புறம் கருவேப்பிலை போட்டுறேன். ஸோ இந்த அளவுக்கு அரைச்சிட்டு இருக்கேன். இப்போ இதோட கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு. ஓகே, ஸோ இது வந்து நம்ம வந்து நல்ல சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பசஞ்சு இதில் போட்டு பசஞ்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அப்புறம் தோசை இட்லிக்கும் எண்ணெய் விட்டு முளைப்படி மாதிரி சாப்பிட்டு. பொறுத்தூளுக்குலாம் கூட ஒரு தூவிடலாம். பொறுத்தூள் பண்ணுறோம் இல்லையா, பொறுத்தூளுக்கு அந்த பொடி மாதிரி தூவிக்கலாம் இல்லையா. எல்லாம் மல்டி. அப்புறம் தோசை பார்த்துட்டு தோசை மேலே பொடி தோசை கொடுக்குறா இல்லையா, அதுக்கு இது மாதிரி போட்டு கொடுக்கலாம். பொடி தோசை மாதிரி பண்ணிக்கலாம். கருவேப்பிலை சாப்பிட குழந்தை படுத்துறதுனால போட்டு படுத்தா சாப்பிட்ற நல்லா இருக்கும். மல்டிபர்பஸ் கறி லீவ்ஸ் பவுடர். கொஞ்சம் வெண்ணெய் துளியும் வெல்லம் போட்டுக்கலாம். வெண்ணெய் இதில் இது பண்ணும்போது வெண்ணெய் துளி விட அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். ஓ, ஓகே, சூப்பராக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.